தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் ஆண்டுக்கு 10 லட்சம் டன் திறன் கொண்ட பசுமை அமோனியா ஆலை அமைக்க மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் சந்தோஷ்குமார் சாரங்கி முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணையத்தில் செய்யப்பட்டு வரும் பல்வேறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து இந்திய அரசின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் செயலர் சந்தோஷ்குமார் சாரங்கி விரிவாக ஆய்வு நடத்தினார். செயலாளரின் இந்த முக்கிய வருகையின் போது வ.உ.சி துறைமுகத்தின் சுற்றுப்புற சூழல் மேலாண்மை திறனை சர்வதேச அளவிற்கு மேம்படுத்தும் நோக்கில் 2 பிரதான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முறைப்படி பரிமாறிக் கொள்ளப்பட்டன. துறைமுகத்தின் பசுமை சான்றிதழ் நடைமுறைகள், கார்பன் உமிழ்வு கணக்கீடு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அறிக்கைகள், பாதுகாப்பு மதிப்பீடு மற்றும் பசுமை எரிபொருட்கள் தொடர்பான ஒரு பிரத்யேக சிறப்பு மையம் அமைப்பது உள்ளிட்ட பணிகளுக்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. தூத்துக்குடியில் ஆண்டுக்கு 10 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அமோனியா உற்பத்தி ஆலையை உருவாக்குவதற்காக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த திட்டத்தின் மூலமாக வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தை ஐரோப்பியா மற்றும் ஆசியாவின் முக்கிய சர்வதேச துறைமுகங்களுடன் பசுமை எரிபொருள் வழித்தடங்கள் வழியாக இணைப்பதற்கும் உலக அளவில் மதிப்பு சங்கிலியில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்துவதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பசுமை திட்டங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப ஆய்வு துறைமுகத்தில் தற்போதைய சூழலில் செயல்பாட்டில் உள்ள 10 நானோமீட்டர் திறன் கொண்ட பசுமை ஹைட்ரஜன் ஆலை, மின்சார வாகன முன்னேற்ற நிலையம் மற்றும் 9 மெகாவாட் காற்றாலை மின் திட்டம் ஆகியவற்றின் செயல்பாட்டு முன்னேற்றங்களை செயலாளர் நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். எதிர்காலத்தில் அமைக்கப்பட உள்ள 750 கனமீட்டர் திறன் கொண்ட பசுமை மெத்தனால் எரிபொருள் நிரப்பும் நிலைய உட்கட்டமைப்புகளையும் அவர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து அவர் பேசுகையில், வ.உ.சி துறைமுகம் மேற்கொண்டு வரும் சூரிய மற்றும் காற்றாலை மின்சக்தி, பசுமை ஹைட்ரஜன் போன்ற உன்னத முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான ஒரு முன்னோடி மாதிரியாக உருவெடுத்துள்ளது. வரும் ஆண்டுகளுக்குள் நிகர பூஜ்ஜிய நிலையை அடைய துறைமுகம் எடுத்த முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்று குறிப்பிட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் வருவாய், கிராம கணக்குகள், நில ஆவணங்கள் கணக்கு, பயிர் கணக்கு போன்றவை கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய் ஆய்வாளர்கள், புள்ளியியல் துறை அலுவலர்கள் எவ்வாறு பராமரித்து வருகின்றனர் என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக வருவாய் தீர்வாய கணக்குகள் முடிவு செய்யும் பணி ஜமாபந்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. ஏரல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஜமாபந்தியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விசு மகாஜன் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். ஏரல் வட்டம் உள்வட்டத்திற்கு உட்பட்ட ஆறுமுகமங்கலம், சிறுத்தொண்டநல்லூர், வாழவல்லான், திருப்பணி செட்டிகுளம், கொர்க்கை, கொட்டாரக்குறிச்சி ஆகிய கிராமங்களை சார்ந்த பொதுமக்கள் மனுக்களை அளித்தனர். பட்டா மாற்றம், பட்டா உட்பிரிவு மாற்றம், இலவச வீட்டுமனை, புதிய குடும்ப அட்டை, முதியோர் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான 75 மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பெற்றுக்கொண்டார். ஜமாபந்தியில் விவசாயிகளுக்கு தனித்துவ அடையாள எண் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவ மாணவியரிடம் கல்லூரி கனவு பெரிதெனும் பெரிது கேள் என்ற கனவு கட்டுப்பாட்டறை நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட வளர்ச்சி திட்ட கூடுதல் ஆட்சியர் ஆர். ஐஸ்வர்யா தலைமையில் விளையாட்டு திறன் சார்ந்த மாணவர்களுக்கான ஒதுக்கீடுகளை பற்றியும், பொறியியல், கால்நடை, மீன்வளத்துறை மற்றும் பிற துறை சார்ந்த கல்லூரிகளில் அவர்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும், தேசிய அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கான சலுகைகள் மற்றும் ஒதுக்கீடுகள் பற்றியும் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் மூலமாக எடுத்துரைக்கப்பட்டது. பிற துறை அலுவலர்களும் சிறப்பாக தங்களது துறைகளில் உள்ள வாய்ப்புகளையும் வசதிகளையும் எவ்வித செலவும் இல்லாமல் அரசு கல்லூரிகளில் படிக்கும் முறைகளையும் தெளிவாக எடுத்து கூறினர்.